நிதி ஆணையம் வந்து 1951ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த நிதி ஆணையம் வந்து ஆர்டிகல் நம்பர் 280 பயன்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த நிதி ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நியமனம் பண்ணுவார். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் 2024. இந்த 16வது நிதி ஆணையம் வந்து அரவிந்த் பனகாரியா தலைமையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து இவங்களோட அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா 2025 அக்டோபர் மாதத்துக்குள்ளே இவங்களோட அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லாக எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2026 ஏப்ரல் 1லேருந்து இந்த அரவிந்த் பனகாரியா 16வது நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் எல்லாமே 2026 ஏப்ரல் 1லேருந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இவங்களோட இந்த நிதி ஆணையத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வேலை என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, அதாவது மத்திய அரசு மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அப்புறம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மானியம் கொடுக்கணும், எவ்வளோ மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 முக்கியமான விஷயங்களை பரிந்துரைக்கிறது யாருன்னா நிதி ஆணையம் தான். வந்து மத்திய அரசு மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளோ நிதி வந்து பங்கீடு பண்ணணும், அப்புறம் எதில் மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை வந்து பரிந்துரை பண்ணுறது வந்து நிதி ஆணையம் தான் வந்து மத்திய அரசாங்கங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிதி ஆணையத்தோட தலைவரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேசி நியோகி வந்து 1951 வந்து நியமனம் பண்ணப்பட்டிருப்பார். 2வது வந்து தலைவராக வந்தவர் சந்தானம் 1956 வந்திருப்பார். 3வது வந்து ஏகே சந்தா வந்திருப்பார் 1960களில். 4வது வந்து PV ராஜமன்னார் வந்திருப்பார் 1964. 5வது வந்து மகாவீர் தியாகி வந்து வந்திருப்பார் 1968. 6வது வந்து பிரமானந்த ரெட்டி வந்திருப்பார் 1972. 7வது வந்து சாலட் வந்து வந்திருப்பார் 1977. 8வது வந்து OP சவான் வந்திருப்பார் 1982. 9வது வந்து சால்வே வந்திருப்பார் 1987. 10வது வந்து கேசி பந்த் 1992 வந்திருப்பார் 10வது பந்த். அடுத்து 11வது AM குஸ்ரோ வந்து வந்திருப்பார் 1998. 12வது வந்து சி ரங்கராஜன் வந்திருப்பார் 2002. 13வது வந்து விஜய் எல் கெல்கர் வந்திருப்பார் 2007. 14வது வந்து OV ரெட்டி வந்திருப்பார் 2013. 15வது வந்து NK சிங்கு வந்திருப்பார் 2017. 16வது தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி ஆணையம் வந்து அரவிந்த் பனகாரியா தலைமையில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 2024 வந்து இந்த அரவிந்த் பனகாரியாவோட 16வது நிதி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும்.